ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் கார்டன் டைரி. இன்றைக்கி நம்ம vlogல ரொம்ப ஈஸியாக பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய வெரைட்டி பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வெரைட்டியை நான் வந்து ப்ராப்பகேட் பண்ண போகிறேன். ஜென்ரலி சக்குலன்ஸில் 3 மெத்தட்ஸ் ஆஃப் ப்ராப்பகேஷன்ஸ் நமக்கு இருக்குது. ஒன்று வந்து ஸ்டெம் கட்டிங் மூலயமா, லீஃப் மூலயமா, தென் பேபி ஆஃப்செட் பண்ணியும் ப்ராப்பகேட் பண்ணலாம். இன்றைக்கி இந்த vlogல 2 மெத்தடை நான் வந்து டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த வெரைட்டி உங்கள் வீட்டில் இருக்கும். ஏன்னா இது ஒரு பேசிக் அண்ட் பிகினர் ஃப்ரெண்ட்லி வெரைட்டி, ஈஸிலி அவைலபிள் வெரைட்டியும் கூட. ஸோ இந்த சக்லன்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த vlog ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுதான் தடவை நம்ம சேனலில் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கான சின்ன இன்ட்ரோ. இந்த சேனலில் மோஸ்ட்லி சக்குலன்ஸ் பற்றி டீட்டெயிலாக எண்ட் டு எண்ட் அந்த வெரைட்டினா என்ன, அதை எப்படி கேர் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும், தென் எப்படிலாம் ப்ராப்பகேட் பண்ணலான்னு சொல்லி எண்ட் டு எண்ட் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி வந்துட்ருக்கோம். அட் த சேம் டைம் டெசர்ட் ரோஸ், அதாவது அடேனியம் சொல்லுவாங்க, ஈவன் இதையுமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி வந்துட்ருக்கோம். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8 இயர்ஸாக இந்த மாதிரி யூனிக்கான வெரைட்டிஸோடு நான் ட்ராவல் பண்ணி வந்துட்ருக்கேன். இந்த 8 இயர்ஸ் பீரியடில் எனக்கு கிடைச்ச என்ன அனுபவமோ அதை தான் இந்த சேனலில் நான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி ஷேர் பண்ணி வந்துட்ருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி யூனிக்கான வெரைட்டி கேக்டஸ், சக்குலன்ஸ் அண்ட் அடீனியம் போன்ற வெரைட்டி பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த சேனல் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எப்போல்லாம் நான் வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபை ஆகும். இப்போ நான் கையில் வச்சிட்ருக்க பிளான்ட்டோட நேம் வந்து சீடம் காப்பர்டோன்னு சொல்லுவாங்க. இன்னொரு நேம் சீடம் ஃபயர்ஸ்டார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சீடமோட வெரைட்டி சேர்ந்தது. இந்த பிளான்ட் என்கிட்ட ரொம்ப வருஷமாக இருக்குது. மதர் பிளான்ட்டை பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு பிரான்ச்சஸ் விட்டு அந்த சென்டர் அந்த தண்டு பகுதி பார்த்தாலே தெரியும் அவ்வளோ பிரம்மாண்டமாக நல்லா திக்காக இருக்கும். கிட்டத்தட்ட இது என்கிட்ட ஒரு 7 இயர்ஸாகவே என்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப பழைய மதர் பிளான்ட். இதுலேயே நான் நிறைய டைம் ப்ராப்பகேட் பண்ணியிருக்கேன். பட் இன்னும் அந்த மதர் பிளான்ட்டு வந்து அப்படியே சர்வைவ் ஆகிட்டுருக்கு. இப்போது அகெயின் நான் வந்து ப்ராப்பகேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருக்கேன். பிகாஸ் அந்த லீஃப் அந்த பிரான்ச்சஸ் எல்லாமே அப்படியே ட்ரெயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை கட் பண்ணி ப்ராப்பகேட் பண்ணால் இன்னும் நிறைய பிளான்ஸ் உருவாக்கலாம். அதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு vlogல காமிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து நல்ல ஒரு 5 to 10 இன்ச்சஸ் இருக்கக்கூடிய சைஸஸில் நான் கட் பண்ணி எடுக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு கீழே இருக்கிற அந்த லீஃப் எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம பாட் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வெறும் ஸ்டெம் மட்டும் இருந்தால் ஈஸியாக நம்மளால் ரீபாட் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் அந்த லீவ்ஸ்லாம் எடுக்கிறேன். இந்த ஒரு வெரைட்டி ரொம்ப ஈஸி டு மெயின்டைன், கேர்ஃப்ரீ மெயின்டைன் அப்படின்லாம் சொல்லிக்கலாம். அவ்வளோ ஒரு அருமையான ஒரு வெரைட்டி தான். இதான் தடவை சக்குலண்ட்னால் என்னென்னு எனக்கு தெரியாது. ஆனால் சக்குலண்ட் கார்டனை அமைக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த பிளான்ட்டை அழகாக இந்த ஒரு சீடம் வெரைட்டியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி சக்குலன்ஸ்னாலே ட்ராப் டாலரன்ட் சொல்லுவாங்க. அதாவது தண்ணி அதிகமாக கொடுத்தா தான் அதுக்கு ஆபத்தாக இருக்கும். தண்ணி நீங்கள் கொடுக்காம ஈவன் 1 or 2 months கூட நீங்கள் கொடுக்காட்டி கூட அழகாக அது சர்வைவ் ஆகிக்கும். அப்படிப்பட்ட ஒரு பிளான்ட் தான் சக்குலன்ஸ். அதில் இந்த வெரைட்டி இன்னுமே ஸ்பெஷலான வெரைட்டி. ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து சக்குலண்ட் வளர்த்தும் பொழுது நமக்கு அதை பற்றி தெரியாது. ஸோ நம்ம வந்து மற்ற பிளான்ட் மாதிரியே நம்ம தண்ணி நிறைய விட ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதிகமாக தண்ணி இருந்தாலும் சரி, இல்லை தண்ணியே கொடுக்காமல் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே அடாப்ட் ஆகக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இந்த வெரைட்டி. அதனால தான் பிகினர் ஃப்ரெண்ட்லின்னு நாங்கள் சொல்லுவோம். ஒருத்தர் வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சக்குலன்ஸை அமைக்கணும், எனக்கு என்ன வெரைட்டி நீங்கள் சொல்லுவீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு வெரைட்டி தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அப்படிப்பட்ட ஒரு பிளான்ட்டு தான் இது. நிறைய பேர் உங்கள் வீட்டில் கார்டனில் இது கண்டிப்பாக இருக்கும். உங்கள் வீட்டில் இது இருக்குன்னா இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பகேட் பண்ணி பாருங்கள். ப்ராப்பகேஷன்லேயும் ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த வெரைட்டியை பொறுத்தளவுக்கு ஸ்டெம் மூலமாக ப்ராப்பகேட் பண்ணுறது தான் ஈஸி. லீஃப் மூலமாலாம் ப்ராப்பகேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால ஸ்டெம் மூலமா இந்த மாதிரி கட்டிங் எடுத்து நீங்கள் ப்ராப்பகேட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மதர் பிளான்ட்டில் எனக்கு இவ்வளோ கட்டிங்ஸ் கிடச்சிருக்கு. இதை எல்லாத்தையுமே நான் வந்து இப்போது பாட் பண்ணி வைக்க போகிறேன். இமீடியட்டாக பாட் பண்ணி வைக்கிறதுனால அதுக்கேற்ற மாதிரி தான் சாயில் மிக்ஸ் நம்ம எடுக்கணும். ரொம்ப ட்ரையாக இருக்கணும். ஏன்னா கட் பண்ண போர்ஷனில் நமக்கு வந்து ஈரப்பதங்கள் இருக்கும். அப்போது அதில்
ஈரப்பதங்கள் இருக்கும் பொழுது நம்ம வெட்டான சாயில் மிக்ஸில் வச்சோன்னா ராட்டாக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் இம்மீடியட்டாக நீங்கள் கட் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை சாயில் மிக்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. நான் எடுத்து வச்சுருக்கிற சாயில் மிக்ஸ் பார்த்திங்கன்னா கோகோபீட் வித் பெர்லைட். இது டோட்லி ட்ரையாக இருக்குது. இந்த பெர்லைட் எதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஏரேஷன்ஸ்க்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கோகோபீட் வந்து ரூட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஒரு மோட்டிவேஷ்னலாக ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதுக்காக தான் 2 ப்ராப்பர்ட்டிஸ் நான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து 2:1, அதாவது 2 cups ஆஃப் கோகோபீட் 1 cup ஆஃப் பெர்லைட், இந்த ரேஷியோவில் நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஆர் நீங்கள் இம்மீடியட்டாக பாட் பண்ண போகிறதில்ல, நான் 2 days வெயிட் பண்ணி பாட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் 2 days வெயிட் பண்ணாலே போதும். அந்த கட்டிங்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் நீங்கள் விட்டுருங்க 2 daysக்கு. அப்போது 2 days கழித்து பார்க்கும் பொழுது அந்த கட் பண்ண போர்ஷன்லலாமே ட்ரையாக இருக்கும். அது வந்து கேலஸ் ஃபார்ம் ஆகிருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த டைமில் நீங்கள் வெட் சாயிலையே நீங்கள் வைக்கலாம். ஸோ நான் இம்மீடியட்டாக வைக்கிறதுனால நான் எப்போவுமே ஒரு நல்ல ட்ரையான கோகோபீட் மிக்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன். அதுதான் என்னோடய ஸ்டைல் ஆஃப் மிக்ஸ் ஃபார் ப்ராப்பகேஷன்ஸ். நான் இப்போது எல்லாத்தையுமே பாட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து நான் அது ஷேடான ஏரியாவில் தான் வைக்க போகிறேன், அட்லீஸ்ட் ஃபார் 1 week. இந்த டைமில் வாட்டர் கொடுக்க மாட்டேன் இந்த 1 weekக்கு. அண்ட் நோ சன்லைட், ஷேடான ஏரியாவில் தான் வச்சுருக்கேன். 1 week கழித்து நம்ம ஜென்ரலாக வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அண்ட் சன்லைட் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த டைமில் நமக்கு அந்த ரூட்ஸ் எல்லாம் டெவலப் ஆகிருக்கும். ஸோ அது இன்னொரு பிளான்ட்டாக அது உருவாயிடும். நெக்ஸ்ட் அந்த மதர் பிளான்ட்டையுமே நான் ரீபாட் பண்ணுறேன். இந்த மதர் பிளான்ட்லேருந்து தான் நம்ம அந்த கட்டிங்ஸ்லாம் எடுத்திருந்தோம். இப்போ இதையுமே வேறு ஒரு சாயில் மிக்ஸில் நான் வந்து ரீபாட் பண்ணுறேன். இதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து சாயில் பேஸ்ட் சாயில் மிக்ஸ், அதாவது 2 cup ஆஃப் கார்டன் சாயில். உங்களை வீட்டு பக்கத்தில் இருக்கிற லோக்கல் சாயிலே 2 cups எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொரு கப் ஆஃப் பெர்லைட் ஆர் ரைஸ் ஹஸ்க். இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து ரைஸ் ஹஸ்க் யூஸ் பண்ணுறேன். இந்த ரைஸ் ஹஸ்க்குமே பெர்லைட் என்ன பண்ணுமோ அதே தான் பண்ணும். நல்ல ஒரு ஏரேஷன்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வாட்டர் கொடுக்கும்பொழுது சீக்கிரமாக ட்ரெயின் அவுட் பண்ணுறதுக்குமே இது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ரைஸ் ஹஸ்க்குமே யூஸ் பண்ணுறோம். ஸோ கிட்டத்தட்ட பெர்லைட் என்ன வேலை செய்தோ அதே தான் ரைஸ் ஹஸ்க்குமே பண்ணும். அண்ட் இது பாட் பண்ணின உடனே நான் வந்து வாட்டர் கொடுக்குறேன். ஏன்னா இது நான் கட் பண்ணும் பொழுதே எனக்கு நல்லா தெரிஞ்சு ரொம்ப டீஹைட்ரேட்டடாக இருந்தது. பிகாஸ் இந்த மதர் பிளான்ட்டை நான் வந்து ப்ராப்பகேட் பண்ணுறதுக்காக அப்ரூட் பண்ணி 1 week அப்படியே விட்டுட்டேன் சாயில் இல்லாமல். ஸோ ரொம்ப டீஹைட்ரேட்டடாக இருந்ததுனால இப்போ பாட் பண்ணி இம்மீடியட்டாக நான் வாட்டர் கொடுக்குறேன். பட் ஜென்ரலாக நம்ம வந்து ரீபாட் பண்ணும் பொழுது அந்த சாயில் மிக்ஸ் வந்து கொஞ்சம் புதுசாக இருக்கும்போது ரூட்ஸ் ஷாக் இல்லாமல் இருக்கிறதுக்காக 2 days நம்ம விட்டு தான் வாட்டர் விடணும். பட் இதோட டீஹைட்ரேஷன்ஸ்க்காக நான் இம்மீடியட்டாக வாட்டர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் எடுத்து வச்சுருக்கிற இந்த லீஃபையுமே நான் ப்ராப்பகேட் பண்ணுறேன். ஆனால் இந்த வெரைட்டியில் லீஃப் மூலமாக ப்ராப்பகேட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஒரு பொறுமை வேணும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோ, ஒரு லீஃப் வரதே ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஸோ இதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கிற ப்ராப்பகேஷன் சாயில் பார்த்திங்கன்னா சேம் கோகோபீட் மிக்ஸ் தான். கோகோபீட் வித் பெர்லைட் அந்த மிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பிளான்ட்டோட கேர் அண்ட் மெயின்டெனன்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லவே இல்லை. ஈஸி தான். ட்ராஃப்ட் டாலரண்ட் பிளான்ட்டு, அதாவது எப்போல்லாம் சாயில் மிக்ஸ் வந்து ட்ரையாக இருக்கோ அப்போ நம்ம வாட்டர் கொடுக்கணும். அண்ட் ஃபர்டிலைசர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்போஸ்ட்லேயும் ஆட் பண்ணிக்கலாம், பட் தட் இஸ் ஆப்ஷனல். என்ன கேட்டிங்கன்னா லிக்விட் பேஸ்டு ஃபர்டிலைசர் கொடுங்க. இதோட க்ரோத் பீரியட் பார்த்தீங்கன்னா சம்மர் டைம் தான். அண்ட் டார்மெண்ட் பீரியட் வந்து வின்டர் டைமில் டார்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் தென் சாயில் மிக்ஸ் வந்து ரொம்ப கிரிட்டியாக இருக்கணும். இப்போ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ப்ரொப்போர்ஷன் கொடுத்தேன். ப்ராப்பகேஷன் மிக்ஸ் மாதிரி நீங்கள் போகிறீங்கன்னா கோகோபீட்டில் எந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுமோ அதை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆர் சாயில் பேஸ்டு மிக்ஸ் பண்ணணுன்னா அதுக்குமே ப்ரொப்போர்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த வ்ளாக்லேயே உங்களுக்கு டீட்டெயிலாக சொன்னேன். அந்த மிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ நம்ம வாட்டர் கொடுக்கும்போதெல்லாம் இமீடியட்டாக ட்ரெயின் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் சன்லைட் வந்து நீங்கள்
பார்ஷியல் ஷேட்லேருந்து ஃபுல் சன்லைட் வரைக்கும் கொடுக்கலாம். ஆனால் எந்த அளவுக்கு இது சன்லைட்டில் எக்ஸ்போஷராக இருக்கோ அந்த அளவுக்கு இதோட கலர்ஸ் வந்து வேரி ஆகும். நீங்கள் பால்கனியில் மார்னிங் சன்லைட் மட்டும் கொடுக்குறீங்கன்னா அது ஒரு மாதிரி லைட் க்ரீனாக இருக்கும். ஃபுல் சன்லைட் கொடுக்குறீங்கன்னா அதோட அந்த ஃபயர் லைக் ஆரஞ்ச் கலர் அதையுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது எந்த அளவுக்கு சன்லைட்ஸில் எக்ஸ்போஷராக இருக்கோ அந்த அளவுக்கு இதோட கலர்ஸுமே வேரி ஆகும். இன்னுமே இவ்வளோ லீவ்ஸ் மிச்சமாயிருக்கு. ஸோ இதையுமே இன்னொரு பவுல்லையும் நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ 2 பிளேட்ஸ், அதாவது 2 பவுல்ஸ் வந்துமே இப்போது நமக்கு லீஃப் எல்லாம் ப்ராப்பகேட் பண்ணுறதுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஸோ இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராப்பகேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 1 வருஷத்துக்கு மேலேயே எடுக்கும். ஸோ பார்க்கலாம், அப்கமிங் வீடியோஸில் இதோட அப்டேட்ஸ்லாம் நான் உங்களுக்கு அப்பப்போ கொடுக்குறேன். ஸோ இப்போது நம்ம ப்ராப்பகேஷன்ஸ்க்கு பண்ணி வச்ச இந்த ஸ்டெம் கட்டிங்காக இருக்கட்டும், இல்லை அந்த லீஃபாக இருக்கட்டும், இந்த ரெண்டுமே நான் வந்து பார்ஷியல் ஷேடில் தான் அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்காவது பார்ஷியல் ஷேடில் தான் வைக்க போகிறேன். சன்லைட் இருக்காது அண்ட் 1 வீக்குக்கு வாட்டருமே இருக்காது. 1 வீக் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக சன்லைட்க்கு வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணுவேன். அண்ட் தென் கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு புது பிளான்ட்டாக, மெயின்லி ஸ்டெம் கட்டிங்க்கு வந்து கண்டிப்பாக 1 வீக் கழித்து நான் சன்லைட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரொடியூஸ் பண்ணிவிடுவேன் அண்ட் வாட்டருமே விட ஆரம்பிச்சிடுவேன். பட் அந்த லீஃப் ப்ராப்பகேஷன்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக அது ஒரு பேபி பிளான்ட் ஃபுல்லாக உருவாகிற வரைக்கும் அது ஷேடில் தான் இருக்கும். அண்ட் எப்போல்லாம் அந்த மிக்ஸ் வந்து ட்ரை ஆகுதோ அப்போல்லாம் நான் மிஸ் பண்ணி விட்டுருவேன். இந்த அழகான பவுலை ஒரு கிளிக் எடுக்கலாமா? ஸோ இன்றைக்கான விலாக் உங்களுக்கு ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படின்னு எனக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது ஒரு சின்ன குவிஸ் உங்களுக்கு நான் கேட்குறேன். நம்ம சேனல் நிறைய பேர் பார்த்து வந்துட்ருக்கீங்க, நிறைய பேர் ஃபாலோவும் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு இந்த யூனிக்கான வெரைட்டியில் சக்குலன்ஸ், கேக்டஸ், அடீனியம் இந்த 3ல் உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கான குவிஸில் எனக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ என்னையே கேட்டிங்கன்னா எனக்கு சக்குலன்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ப்ரையாரிட்டியில் சக்குலன்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு, செகண்டில் அடீனியம் வரும், தென் கேக்டஸ் தான் லாஸ்ட்டு. ஸோ இதுதான் என்னோடய ப்ரையாரிட்டி. உங்களோட விருப்பம் என்ன அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கேன். ஸோ இந்த குவிஸுக்கு நீங்கள் ஆன்சர் கொடுங்க. சக்குலன்ஸ் பிடிக்குமா, இல்லை கேக்டஸ் பிடிக்குமா, இல்லை அடீனியம் பிடிக்குமா? அதுதான் உங்களுக்கு இன்றைக்கான குவிஸ். பார்க்கலாம் எத்தனை பேருக்கு எவ்வளோ பிடிக்குதுன்னு பார்ப்போம். ஸோ பாய், டேக் கேர், ஹாப்பி கார்டனிங்.